பிரேஸ் லார்டுங்க. பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம இப்போ வழியில் நடந்து போயிட்டுருப்போம் பாருங்க, அதில் ஏதாவது ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு போவோம். ஆனால் அதை மூடி போட மாட்டோம். மாடி பள்ளம் இருக்குதே, ஆனால் அந்த பள்ளத்துக்கு தாண்டி போனால் ஒரு நல்ல ரோடு இருக்கும், அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டம்னு வந்தோடனே என்ன செஞ்சிடும், கடவுள் ஏன் இந்த கஷ்டத்தை தந்தார், ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் அப்படின்னு கேள்வியுடைய கொஸ்டின் மார்க் நிறைய இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்காரு தெரியுமா, அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கஷ்டப்பட்ட நேரத்துலையும் உன் சந்தோஷத்தின் நேரத்துலையும் நான் உன்னோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் பார்க்கவே மாட்டோம். இன்னைக்குள்ள அந்த கஷ்டத்துக்காண்டி மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வோம், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, நீ ஏன் இப்படி பண்ணீங்க, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற காலம் உண்டு, சொல்கிற நேரம் உண்டு. நிறைய டைம் நான் சொல்லியிருக்கவும் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுவார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1 சொல்லுதுங்க. தேவன் பாருங்கள், ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி அடைக்கலம் என்ன, நம்ம ஒரு வீட்டில் எப்படி அழகாக இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு அடைக்கலம். ஆபத்து காலத்தில் நம்மளோட இக்கட்டான சூழ்நிலை அனுகூலமான துணியானவருங்க. யாரும் வரமாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க நேரத்தில் அனுகூலமானன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு வேலையில் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் ஏதாவது ஒரு தேவையோடு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பற்றி சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலம், நான் உனக்கு அனுகூலமான அந்த ஆபத்து காலத்திலையும் கூட நான் அனுகூலமான துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம தேவன் இன்பத்தை காட்டிலும், இன்பமான நேரத்தை காட்டிலும் நீங்களும் நானும் கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கூட ரொம்ப இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதை தூக்கி நடத்துவாங்க. ஆனால் நம்ம அவங்க தூக்குனதை பார்க்க மாட்டோம், ஏன் இருந்தால் நம்ம கேள்வி தான் கேட்போம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தை அனுகூலமான துணைன்னு சொல்லுகிறார். அந்த துணையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுசரிக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவரை நான் வேண்டுகிறேன். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க.